He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். புகழேந்தி அவர்கள் இருக்கிறார். வணக்கம் புகழேந்தி. உங்களுடைய நோக்கம்ன்றது வேறொன்றாக இருந்தது. உங்களுக்கான விமர்சனம், இபிஎஸ் மீதான விமர்சனம், அதிமுக பற்றிய பார்வை வேறொன்றாக இருந்தது. ஆனால் இப்போ அண்மை கால போக்கை எப்படி பார்க்குறீங்க? கோகுல இந்திரா அவர்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறாங்க. செங்கோட்டையனுடைய மனக்குமுறல் அப்படின்றது அவங்க ஓரங்கட்டப்படுவதாக நினைத்து வந்த மனக்குமுறல் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க. இதுல உங்கள் பார்வை என்ன நடப்பதாக நீங்க பார்க்கிறீங்க அதிமுகவில்? குட் மார்னிங் டு புதிய தலைமுறை. விஜயன் சாருக்கு வணக்கம். விஜயன், இதுல நான் உள்கட்சி குழப்பமா வெளிக்கட்சி குழப்பமா, எவ்வளவு நாட்களாக இது தொடர்ந்து நீடிக்கிறது, இதெல்லாம் வரல, அந்த விஷயத்துக்கே வரல. இப்போ நான் முக்கியமான பாயிண்ட்டை ரைஸ் பண்றேன். 2011 பல ஆண்டு காலமாக இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உடம்பிலே போடப்பட்டு இதற்காக பல போராட்டங்களை நடத்தி விவசாயிகள் கொடுத்த குரலுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் 2011 3,72,00,000 ரூபாயை ஒதுக்கி அன்றைய அமைச்சர் அருமை நண்பர் ராமலிங்கம் அவர்களுக்கு உத்தரவிட்டு இதை நடைமுறைப்படுத்த எல்லா வழிவகைகளையும் செய்ய சொன்னது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கு பின்னாலே வந்த முதலமைச்சர் இவர் எப்படி வந்தார் என்பதை இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டு போனால் சரியாக வராது. விஜயன், இவர் வந்த பின்னால் இதை நடைமுறைக்கு வந்தது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் வித்திட்டவர், காரணமானவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் படமில்லாமல் ஒரு விழா எடுக்கப்படுகிறது என்பதை பழனிசாமி இடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த விவசாய கமிட்டி சொல்லுது, மேடையில படத்தை வைக்க முடியாதுங்க, இது பொதுவா நடத்துற ஒரு நிகழ்வுன்னு. அதை தான் திரு செங்கோட்டையான் என்கின்ற அண்ணனிடம் சொல்லுகிறார்கள். செங்கோட்டையனிடமோ இல்ல புகழேந்தி, இதுல நம்ம பார்க்க வேண்டிய இடம்ன்றது நான் உங்களிடம் கேட்பது, உண்மையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிற ஆதங்கம் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட புகைப்படம் இல்லைன்ற ஆதங்கமா, அல்லது அவர் கட்சியில ஓரங்கட்டப்படுறார் அதிருப்தி, அப்படி புரிஞ்சுக்கிறதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு முன்னாடி இருக்க நண்பர்கள் பேசியதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது இப்பொழுது நேரம் இல்லை அதற்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அஸ்திவாரமே ஆடுகிற நிலை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா படம் இல்லாமல் நான் மேடைக்கு செல்லுவேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் இல்லாமல் நான் மேடைக்கு செல்லுவேன், இது நான் கொண்டு வந்த திட்டம் என்று யாரோ ஒருவர் அழைத்தால் நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், அப்படி இயக்கமே இருக்கிறதா இல்லையா என்கின்ற ஒரு கேள்விக்குறி ஐயப்பாடு எழுந்துவிட்டது விஜயன். இது யாரை வேணாலும் மறந்து விடலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர் திரு செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக விழா இல்ல இருந்தவர் அவர். ஜெயக்குமார் அவர்கள் சொல்ற விளக்கம் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லையா? அவர் சொல்றாரு அதிமுக விழாவா இருந்தா புகைப்படம் வச்சிருப்பாங்க, இது எல்லா விவசாயிகளும் இருக்கிறாங்க, இதுல அரசியல் சாயம் பூச வேண்டான்றதுக்காக வைக்கலன்னு சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ளல. அப்போ யார் அரசியல் சாயம்? இந்த அரசியல் அடித்தளமே அம்மா அவர்கள். உங்களை அமைச்சராக்கி எம்எல்ஏ ஆக்கி மற்றவர்களை அழகு பார்த்தவர்களே அம்மா அவர்கள். அப்ப அரசியல் சாயமா அதற்கு பெயர்? அம்மாவிற்கு பெயர் அரசியல் சாயமா? அந்த மேடையில ஏறலாமா நாம்? அவர்கள் இல்லாமல் இந்த திட்டமா? நினைத்து பாருங்கள். இதற்கு பெயர் மிகவும் வருத்தப்படுகிறேன். ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியதிலே அரசியல் சாயம் என்பது மிக அப்பட்டமான ஒரு போலித்தனமான ஒரு பதில். அது அதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. நன்றி புகழேந்தி. நீங்க சொல்லக்கூடிய பார்வை என்பது அவர் ஓரங்கட்டப்படுகிறார் அப்படின்ற பார்வைகள் எல்லாம் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தல. இதற்கு ஆதாரமா இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் உணர்வுகளை வெளிப்படுத்தியதா உங்கள் பார்வைகளை முன் வச்சீங்க. மிக்க நன்றி புகழேந்தி. நம்ம தொடர்ந்து பேசலாம். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.